பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகளாக சென்று வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்களையும் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கொள்ளுப்பற்றை மற்றும் பல்வேறு தொழில் செய்பவர்கள் வாழ்வாதாரம் மின்சார கட்டண உயர்வின் காரணமாக பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு விட்டது. நெல்லையில் பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிப்பது குறித்து மாதிரி பயிற்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதனை முறையாக நடத்த நெல்லை மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிப்பது குறித்து மாதிரி பயிற்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுகுமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். செல்லுகிற இடமெல்லாம் தமிழ் மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி தேடித்தர வேண்டும் என்கிற மனநிலையில் இருப்பதாக வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி சொல்வது போல் எந்த விதமான மறைமுக தொடர்பும் பிஜேபியிடம் இல்லை. பகிரங்கப்படுத்துகிறார் பிஜேபி எதிர்ப்பை. எனவேதான் நாங்களும் உறுதியாக அவரோடு இருக்கிறோம். மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கி மயிலாடுதுறை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஆட்டோ ஓட்டுநர்களுடன் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மலைவாழ் மக்களுடன் பாரம்பரிய நடனமாடி வாக்கு சேகரித்தார். சீங்கப்பதி மலைவாழ் கிராமத்திற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களின் குலதெய்வ கோவிலில் வழிபட்டார். பின்னர் அவர்களுடன் உற்சாக நடனமாடி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதியை தமிழ்நாட்டிலேயே ரோல் மாடல் தொகுதியாக உருவாக்குவேன் என அத்தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணம் மீனவ கிராமத்தில் வாக்கு சேகரிப்பின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றவுடனே நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கைகள் தான். இந்த கோரிக்கைகளுக்காக இந்த 5 ஆண்டுகள் இதே தொகுதியில் நான் தங்க போறேன். தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் இடையே ரகசிய உறவு உள்ளதாக விளவங்கோடு தொகுதி பாஜக வேட்பாளர் விஜயதரணி விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் தாவேகா மத்தியில் ஒரு இணைப்பு இருப்பதாக பார்க்கிறேன். அதனால்தான் ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு வரவில்லை. நன்றாக தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு ரகசிய உறவுகளால் தான் அந்த கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். சாலையோர கடையில் தோசை சுட்டு வேட்பாளர் ஒருவர் கவனம் ஈர்த்தார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சாலை ஓர கடை ஒன்றில் தோசை சுட்டுக் கொடுத்த தாவேக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாவேக சார்பில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் செந்தில்குமார் பூ மார்க்கெட் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது சாலை ஓர உணவு கடைக்கு சென்று தோசை சுட்டுக் கொடுத்து தனக்கு ஆதரவு திரட்டினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை குறிவைத்து வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தேயிலை பறித்தும் பழங்குடியினருடன் நடனமாடியும் ஆதரவு கேட்டனர். மறுபுறம் திமுக வேட்பாளர் பெண் தொழிலாளர்களுடன் சாப்பிட்டு அவர்கள் ஊட்டும் உணவை ஏற்றுக்கொண்டு வாக்குகளை கோரினார். விருதுநகரில் தேமுதிக தேர்தல் அலுவலக திறப்பு விழாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் புறக்கணித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். ஆனால் தங்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளிநடப்பு செய்ததுடன் முழக்கங்களை எழுப்பினர். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் வடை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் வெங்கடம்பட்டி, மாதைமங்கலம், குட்டூர் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து மாதைமங்கலம் சென்ற அவர் பலகார கடையில் வடை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம்
விழுப்புரம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் தொகுதி நிதியில் இருந்து 1% கூட கமிஷன் எடுக்க மாட்டேன் என்று சத்தியப்பிரமாணம் செய்து வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்திற்கு சென்ற ரஞ்சித்குமாருடன் அவரது கட்சியினர் இருசக்கர வாகனம், திறந்தவெளி காரில் பேரணியாக சென்று ஆதரவு திரட்டினர். மயிலாடுதுறையில் வாக்காளர்கள் சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணைய மைதானம் வரை ஓடி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் பெரிய கருப்பனை புதுப்பட்டி கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊர்கோயில் திருவிழா நிறுத்தப்பட்டது குறித்து ஆவேசமாக கேள்வி எழுப்பிய மக்கள் அமைச்சரின் வாகனத்தை 1 மணி நேரம் முற்றுகையிட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சிங்கப்பதி மலை கிராமத்தில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நடனமாடி வாக்கு சேகரித்தார். முன்னதாக மலைவாழ் மக்களின் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அவர் மனமுருகி சாமி தரிசனம் செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி அதிமுக கூட்டணி IJK வேட்பாளர் சரண்யாவை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஒரு நாடக கம்பெனி என்றும் திமுக அரசு மக்கள் மீது வரிச்சுமைகளை ஏற்றியுள்ளதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பின்னால், எல்லா மக்களும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. நாகையில் கோவில் திருவிழா களை கட்டியது.